நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார். இதை வச்சு நம்ம அடிப்படையில் நாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்தவர் இன்னைக்கு பெரியவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு, அவ்வளோதான். ஏன்னா நாமும் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் குழந்தையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நாளையிலேருந்து கூட நாம் எல்லாத்தையுமே படிக்கலாம். அவர் திருக்குறளை பற்றி சொன்னார். அதில் இல்லறவியல் அப்படிங்கிற ஏரியாவில் நமக்கு எல்லாமே சொன்னார். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன அறங்களை நம்ம கடைபிடிக்கணும், பணம் சம்பாதிக்கிறதும் அவசியம்தான்னு குந்தர் சொல்லிட்டார். அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பணத்து மேலே பற்றோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார். பணம் என்னது, ஏன் பணம், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இதுலேருந்து யாருக்குமே எந்த பைசாவும் அந்த நினப்பு மட்டும். அது பணம்ங்கிறது என் கையிலையும் இருக்கும், நாளைக்கு உன் கையிலையும் இருக்கும். அந்த நினப்போடு நீ இல்லறத்தில் இரு அப்படிங்கிறது தான் திருக்குறளில் இருக்கக்கூடியது. குந்தர் இயற்றியிருக்கிறார். அதை அந்த ஆரம்ப பாயிண்ட்லேருந்து இன்னைக்கு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்த லெவலுக்கு வந்தாக்கா நீங்கள் என்னதான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் உனக்குன்னு ஒரு கடமை இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது. முதல்ல உன் குடும்பத்தை மேன்மை அடைய செய்யணும். அதை ஜீவகன் செய்கிறான். அவன் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவன், திரும்ப அதே அரச குடும்பத்தில் சத்திரியனா போய் இவன் அமர்றான். யாரோ ஒருத்தன் ஏமாத்தி அவங்க அப்பாட்டேருந்து வாங்கியிருக்கிறான், திருப்பி செய்கிறான். அடுத்த லெவல் அது மாதிரி நம்மளுக்கும் நம்ம குடும்பத்தை மேன்மை அடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள வரணும். அதுதான் ஜீவ சிந்தாமணி கடைசி வரைக்கும். ஆனால் இத்தனையும் செய்துட்டு இத்தனை பேரையும் திருமணம் பண்ணிக்கிட்டு அவன் மோட்சத்துக்கு போகிறதாக எழுதியிருக்கிறார். முடியுமான்னு நினச்சி பாருங்க. ஒரு திருமணம் பண்ணவங்களால போக முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு 8 பேரை நீ கல்யாணம் பண்ணாலும் மோட்சத்துக்கு போகலாம். ஏன்னா காமத்துக்கும் காம இச்சைக்கும் என்ன வித்தியாசங்கிறத அதில் கிளியர் கட்டாக கொடுக்குறாரு. ஒரு சாதாரண நம்ம தெருவில் அலையக்கூடிய நாயோ மற்ற மிருகங்களும் இனவிருத்திக்காக ஒன்றிணைவது சகஜம். அது அதோடு முடிஞ்சு போச்சு காமம். அது திருப்பி வேணும்னு நினைக்கிறது மனுஷன் மட்டும்தான். அதுதான் காம இச்சை. அது இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா நீ இப்பயே மோட்சத்துக்கு போகலாங்கிறது தான் அடிப்படை கருத்து அந்த ஜீவ சிந்தாமணியில். அந்த ஏரியாவை நமக்கு வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளார்ந்த அர்த்தத்திலே அவர் சொல்லி கொண்டு செல்கிறார் திருத்தக்க தேவர். அது திருத்தக்க தேவரும் சூடாமணியும் ரெண்டு இருக்குது. ரெண்டுமே கலந்து தான் நமக்கு கம்பராமாயணம் அப்படிங்கிற ஒரு நூலே கிடைச்சிருக்கு. அதில் இருக்கிறது பூரா இதில் நம்ம கேட்கலாம் எப்படி இருந்தாலும். அந்த மாதிரி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அடுத்த லெவலில் நாம் தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க ஜெயினிசம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிறவனா இருக்கணும். அதுக்கு தான் இந்த தருக்க நூல். வெறும் திருக்குறளை படித்து போதாது, ஜீவ சிந்தாமணியை மட்டும் படித்தா போதாது. நாம் இந்த தருக்க நூலை படித்தா எந்த கம்பேரிசன் யார் என்ன பேசினாலும், இப்போ சைவத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுன்னா பசு பதி பாசம் அடிமம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அது அப்படியே நம்மளுடைய கருத்தில் எது ஒன்றி வருது, இதில் கடைசியில் கொண்டு போய் நம்ம தத்துவம் எங்கே முடியுது அப்படின்னு சொன்னால் நாம் இலக்கேச்சி தான் படிக்கணும் அப்படிங்கிறது வலுவான கருத்தாக திரு குந்துநாதன் நமக்கு எடுத்துக் கொள்கிறார். அதை நம்ம அடியொற்றி நாமளும் அந்த இருக்கக்கூடிய அத்தனை செருக்கத்தையும் நம்ம படிக்கும்போது எதிர உட்கார்ந்து இருக்கிறது வேற தத்துவத்தை படித்த சொல்ல போனால் நாம் எல்லாம் அவங்களோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சிட்டி பண்ணிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களே வேற தத்துவத்தில் இருக்கிறவங்க. அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க. அவங்ககிட்ட நம்ம சொல்லணும்னா அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம பதில் சொல்றதுக்கு நீலகேசி படித்தாதான் முடியும். மற்ற நூல்களில் வெறும் தத்துவங்கள் தான் இருக்கும். அது அவங்களோட எப்படி நம்ம கலந்து உரையாட முடியும், அதே சமயத்தில் விரோதம் இல்லாமல் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த நீலகேசி தாங்க படிக்கணும். வேற வழியே கிடையாது. எல்லா பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல படிக்கிறது நீலகேசி தான். எல்லா தமிழ் பேராசிரியர்களுக்கும் பிடித்த ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் அதுதான். யார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதாங்க தருக்க நூலில் வேர்ல்டு லெவலில் முதல் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொன்னால் நீலகேசி தான் அப்படிங்கிறதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆகவே அவர் சொன்ன மாதிரி நீலகேசியை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டான்ஸா ஒரு பாடலாவது படித்து கொண்டு வந்தால் நம்மளுடைய தத்துவம் தெரியும், மற்றவங்களோடையும் உரையாட முடியும் அப்படிங்கிற ஒரு பேருமையை தெரிந்து கொள்வோம். நம்மிடையே இவ்வளோ நேரம் நமக்காக அமர்ந்து தொலை தூரத்துலேருந்து வந்திருக்கிறாரு, ட்ரெயினில் தான் இந்த வெயிலில் வந்திருக்கிறாரு. இவ்வளோ நேரம் உரையாற்றி விட்டு இன்னைக்கு நைட்டு போக முடியாத காலையில் தான் போகணும்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு மதியம் ஒரு ஊருக்கு கிளம்புறார். ஒவ்வொரு ஆண்டும் இது போல ஒரு உரை வீச்சை நமக்கு வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்கொண்டு
அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீடூழி வாழ்க என்று மல்லிநாதரையும் நம்முடைய ஜுவாலாமணி பத்மாவதியை வேண்டிக் கொண்டு மேலும் மேலும் பல வகையிலே அவர் வாழ்க்கையில சிறப்புகள் கிடைக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்கணும், சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ல நிறைய விற்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக் கொள்வோம். மிக்க மிக்க நன்றி.